ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லுக்ஷிகா சமையல். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மோர் குழம்புக்கு வெண்டைக்காய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வெண்டைக்காய் வேணான்னா நீங்கள் சொரக்காய், பூசணிக்காய், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் இதில் ஏதாவது ஒன்று போட்டு கூட செய்யலாம். வாங்க மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையுமே 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாங்க. உங்களுக்கு பருப்பு அரிசி சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக மோர் குழம்பு வைக்கணும்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் கீழே தர, தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இப்போ 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். பருப்பு ஊறி வரட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பருப்பு ஊறிடுச்சான்ட்டு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், பருப்பு அரிசி நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை நம்ம தண்ணி வடிச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச அரிசி, பருப்பு கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சியை தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது மோர் குழம்பு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு மோர் குழம்பு செய்ய ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்காங்க. தயிர் நல்லா திக்காக இருக்கணும். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 கிலோ போல் வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மோர் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வெண்டைக்காவை நல்லா வதங்கி விடுங்க. வெண்டைக்காய் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வதங்கட்டோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. வெண்டைக்காய் ஒரு 70% நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா வதங்கி இருக்கு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூனுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம விழுது சேர்த்தோன்னா நல்லா திக்காகும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிடுங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு, நல்லா ஆறிடுச்சு. நம்ம அடித்து வச்ச மோரை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு சேர்த்துக்கோங்க. இப்போ மோரை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டோன்னா நம்மளோட வெண்டைக்காய் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.